இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் சிவா, காவேரி எங்கடா? டேய் சொல்லுடா, காவேரி எங்க? டேய் டேய் என்னாச்சு துளசி? காவேரி எங்க? ஏதாவது சொல்லுங்க. காவேரி எங்க? ஏ ஜனனி, நீயாவது சொல்லி தொலைய. காவேரி எங்க? காவேரிக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஐயோ கடவுளே, யாராச்சும் சொல்லுங்களே, என் பொண்ணு எங்க? என்ன சொல்ற? ஒண்ணாகாதுன்னா என்ன அர்த்தம்? காவேரிக்கு என்னாச்சு? எங்க இருக்கா? யாரு கடத்துனாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ. கண்ணு முன்னாடி நின்ன கொன்னுடுவேன். போ. ஏ சிவா, என்னதான் நடந்தது? காவேரிக்கு என்னாச்சு? ஜனனிய நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? மச்சா, காவேரி காணாம போனதுக்கும் ஜனனிக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ஜனனியை திட்டுற? கோயிலுக்கு போறதா போய் சொல்லி காவேரிய கூட்டிட்டு போய் மேகல தம்பி தாஸ் கிட்ட கொடுத்தது ஜனனி தான். ஜனனியும் தாசும் பிளான் பண்ணி தான் காவேரிய கடத்தி வச்சிருக்காங்க. பாவி, என்ன பண்ண? என் பொண்ண என்ன பண்ண? என்ன தைரியம் உனக்கு? ஐயா ஐயா அப்பா, ஐயா விடுங்கப்பா, வேணாம் விடுங்கப்பா. ஐயா அமராவதி, அமராவதி அவரை விடுடி. விடு அவளை. ஐயா 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 சொல்றத கேளுங்க ஐயா. நீங்க ஒரு நிமிஷம் போங்க. வாங்கப்பா. ஐயா கோவப்பட்டாலாம் எதுவுமே நடக்காது. என்ன பண்ணலாம்னு முதல்ல நம்ம யோசிக்கலாம். இதுல மேகலையும் சம்மந்தப்பட்டிருக்கா. துளசி, கொஞ்சம் ஏமாந்தாலும் தாஸ் கல்யாணம் பண்ணி மாலையும் கழுத்துமா இங்க கூட்டிட்டு வந்துருவான். நம்ம காவேரியை கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். நமக்கு அதுக்கு டைமும் இல்ல. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுமா? அதுக்கு நமக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி துளசி? என்னன்னு சொல்லுமா. இது என் பொண்ணோட வாழ்க்கை. துளசி, பிளான் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என் கூட ஒரு நிமிஷம் வாங்களேன். வாங்க. விசாலாச்சி, இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த துரோகி இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. யாராவது இவளை உள்ள கூட்டு வந்தீங்க, கொளுத்திருவேன். ஜாக்கிரதை. அடி பாவி.